பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். கஜாவை நானே கொன்றேன், உண்மைகளை வெளிப்படுத்திய பெக்கோ சமன். கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக ஏமாற்றிய தொழிலதிபர் கைது. யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி. ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைதான இருவரிடம் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் விசாரணை. ஜனாதிபதியின் செலவுகளுக்காக அதிக நிதியை ஒதுக்கியானுர தயாசிரி விசனம். கஜாவின் மகனிடம் சிஐடி விசாரணை. ஜனாதிபதியால் தொல்பொருள் அருங்காட்சியகம் திறந்து வைப்பு. கொழும்பில் மீட்கப்பட்ட பெருந்தொகை ஆயுதங்கள். தனது போதைப்பொருள் வலையமைப்பு பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியதற்காக கஜாவை கொன்றதாக சந்தேக நபரான பெக்கோ சமன் போலீஸ் விசாரணையின் போது ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு பொறுப்பேற்க ஆரம்பத்தில் ஒரு குழு தயாராக இருந்த போதிலும் 2 குழந்தைகளும் கொலையில் பாதிக்கப்பட்டதால் யாரும் பொறுப்பை ஏற்கவில்லை என்று பெக்கோ சமன் கூறியதாக கூறப்படுகிறது. மேற்கு மாகாண குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது பெக்கோ சமன் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். கஞ்சாவின் மரணத்திற்கு பிறகு தனக்கு எதிராக சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க தனது மனைவியின் வங்கிக் கணக்கில் 3.5 லட்சம் ரூபாவை வைப்பு செய்ததாகவும் பெக்கோ சமன் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வைப்பு தொகை மூலம் கஞ்சாவின் குடும்ப உறுப்பினர்களுடன் நட்புறவை ஏற்படுத்த முயற்சித்ததாக சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். ஆனாலும் கஜாவின் 2 குழந்தைகளை கொல்லும் எண்ணம் தனக்கு இல்லை என்று பெக்கோ சமன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் இடைத்தரகரான தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பியகம போலீசாரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 2 நபர்களிடமிருந்து 5.5 மில்லியன் ரூபாவை பெற்று வைத்திருந்ததாக வந்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் பியகம பகுதியில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் பியகம பகுதியில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துடன் இடைத்தரகராக செயற்பட்டு பண மோசடி செய்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர் பிப்ரவரி மாதம் மாவனெல்ல பகுதியில் நபரிடம் 3 லட்சம் ரூபாவையும் மற்றொரு நபரிடம் 2,50,000 ரூபாவையும் மோசடி செய்துள்ளது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் அரநாயக்க பகுதியில் சிறிது காலம் வசித்து வந்தபோது அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று பின்னர் திஸ்ஸமகாராம பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 65 வயதுடையவர் எனவும் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண் சட்டத்தரணி ஒருவர் யாழில் கைது செய்யப்பட்டுள்ளார். மல்லாகத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழில் முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக தெரிவித்து குறித்த பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொம்மைவெளி பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் ஒரு தொகை பணத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனை விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கல்முனை விசேட அதிரடிப்படையினர் குறித்த கைது நடவடிக்கையை நேற்றிரவு முன்னெடுத்துள்ளனர். ஐஸ் 760 மில்லிகிராம் உட்பட ஒரு தொகை பணமும் குறித்த சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்டது. கைதானவர் பெரிய நீலாவணை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் ஆவார். இதற்கு முன்னரும் சந்தேக நபர் ஒரு தடவை போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைதானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்முனைக்குடி 3 பிரிவு கடற்கரை வீதியில் உள்ள பள்ளிவாசல் அருகில் 27 வயதுடைய சந்தேக நபர் ஐஸ் போதைப்பொருளுடன் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். இச்சந்தேக நபர் வசமிருந்து ஐஸ் 1800 மில்லிகிராம் மீட்கப்பட்டது. குறித்த சந்தேக நபர் இனிப்பு வியாபாரி போன்று நடமாடி போதைப்பொருளுடன் கைதானதாக கல்முனை விசேட அதிரடிப்படையினர் குறிப்பிட்டனர். சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த கல்முனை விசேட அதிரடிப்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2026ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஜனாதிபதிக்கான செலவுகளுக்காக 11.37 பில்லியனை ஒதுக்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது 2024இல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான செலவை விட 72% அதிகரிப்பு எனவும் இவ்வாறு பாரியளவு நிதி ஒதுக்கீட்டுக்கான காரணத்தை ஜனாதிபதியும் அரசாங்கமும் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். குருநாகலில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்த அவர்
மேலும் குறிப்பிடுகையில் 2024 ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான செலவுகள் 6.6 பில்லியன் ரூபாவாகும். அது 2025 அனுரகுமார திசாநாயக்கவின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் 2.9 பில்லியன் வரை குறைக்கப்பட்டது. அது தொடர்பில் அரசாங்கத்தால் பாரிய பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2026 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் அது 11.37 பில்லியனாக உயர்வடைந்துள்ளது. 2024 ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை விட இது 72% அதிகரிப்பாகும். ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் சில வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தமக்கு குறிப்பிட்ட அளவு நிதி தேவை ஏற்படும் என்பதை இப்போதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புரிந்து கொண்டிருப்பார் என நம்புகிறேன். பொருளாதாரம் தொடர்பில் நிபுணத்துவமற்ற ஜனாதிபதி அனுரகுமார தற்போது நிதியமைச்சை தன்வசப்படுத்தி தனக்கேற்றவாறு நிதி ஒதுக்கீடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட போது அவற்றை கடுமையாக விமர்சித்த ஜேவிபியினர் இப்போதாவது யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமது சட்டை பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக எந்த ஒரு ஜனாதிபதியும் நிதியை ஒதுக்கிக் கொள்வதில்லை. அது மாத்திரமின்றி கடந்த காலங்களில் நிதியமைச்சு ஜனாதிபதியின் கீழ் இருப்பது முற்றிலும் தவறு என்றும் இவர்கள் கூறினர். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது? இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த கஜ்ஜா எனப்படும் அனுர விதானகமகேவின் மகன் இந்துவர விதானகமகேயிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்துவரவிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பான விசாரணையில் புதிய முன்னேற்றமாக இந்த விசாரணை நடத்தப்பட உள்ளது. முன்பு வசீம் தாஜுதீன் மரணம் ஏற்பட்ட இரவில் அவரது வாகனத்திற்கு பின்னால் சந்தேகத்திற்கிடமான ஒரு ஜீப் வாகனத்தில் அனுர விதானகமகே பயணம் செய்ததாக அவரது மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வாக்குமூலம் அளித்திருந்தார். அனுர விதானகமகேயின் மகன் ஊடக சந்திப்பொன்றில் தோன்றி தன் தாயின் அந்த வாக்குமூலத்தை மறுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தந்தையின் குடும்பத்தினரிடம் அந்த வீடியோவை காட்டிய போது அது குறித்த விசாரணை ஏன் நடக்கவில்லை என காவல்துறையிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதேவேளை வசீம் தாஜுதீன் மரணம் நிகழ்வதற்கு முன் அவரது வாகனத்திற்கு பின்னால் சென்ற ஜீப் வாகனத்தில் கஜ்ஜா பயணித்தது விசாரணைகளால் உறுதிப்படுத்தப்பட்டதாக கடந்த 4ஆம் திகதி குற்றப்புலனாய்வு பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கஜ்ஜா மகன் இந்துவர விதானகமகேயிடமிருந்து வாக்குமூலம் பெற தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் சர்வதேச தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அடங்கிய 2 மாடி கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க பொலனறுவை சோமாவதி விகாரையை வழிபட வரும் மற்றும் கல்வி ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுபவர்களின் வசதிக்காக இந்த 2 மாடி கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றார். அதன் பின்னர் பெயர் பலகையை திறந்து வைத்து தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் சர்வதேச தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அடங்கிய புதிய 2 மாடி கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை மற்றும் தந்ததாதுவுக்கு மலர் வைத்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் தெமட்டகொடை ஃபேஸ்லைன் சாலையில் வீடொன்றில் பெருந்தொகை துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தெமட்டகொடை ஃபேஸ்லைன் சாலையில் உள்ள களனிவெளி தொடருந்து பாதைக்கு அருகிலுள்ள வீடொன்றில் இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தெரியவருகையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொரளை பகுதியில் 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய மற்றொரு பிரிவைச் சேர்ந்த ஒருவரை கொல்வதற்காக இந்த துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள், 2 உயிருள்ள தோட்டாக்கள், ஒரு T56 துப்பாக்கி மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.